குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தினமும் காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய ரிசர்ச் இருந்து பேசிகிட்டு இருக்கிறோம், நிறைய விஷயங்களை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கிறோம், நிறைய படிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறோம், நிறைய விஷயத்துக்கு உள்ளே போய் அதை ஆராய்ஞ்சு அது எது உண்மைன்னு கண்டுபிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறோம், உண்மையை கண்டுபிடித்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். உலகளாவிய நிலையிலே எல்லாவற்றையும் ஆராய்ந்து கண்டுபிடித்து எல்லாவற்றிலும் இருந்து உண்மையை எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால் ரொம்ப ஆழமாக கேட்கலாம, கவனமாக கேளுங்க. சைவ மைனவத்தை பற்றி ரொம்ப தெளிவாக பேசிகிட்ருக்குறோம். ரொம்ப தெளிவாக அது எப்படி உலகத்தோட கனெக்ட் ஆச்சுன்னு பேசிகிட்ருக்குறோம். உலகத்தில் பிள்ளையானவருடைய விஷயங்கள் என்ன நடந்ததுன்னு பேசிகிட்ருக்குறோம். அதுக்கும் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் என்ன சம்மந்தம்னு பேசிகிட்ருக்குறோம். வேதம் புராணம் உபநிஷதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிகிட்ருக்குறோம். வேதத்திலே பெரிய பெரிய காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறன, அது தெரியாமல் இருக்கிறோம். அதை தெரியப்படுத்துகிறதுக்காக முயற்சி பண்ணுகிறோம். இவ்வளவும் செய்யும்போது நீங்கள் ஒன்றும் பண்ணலாம், நீங்கள் கவனமாக கேட்டால் போதும். இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும். நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம். நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்லை. இதை கவனமாக கேட்க தீர்மானம் பண்ணுங்கள். ரெகுலராக நான் டெய்லி கேட்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்கள். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, கடவுள்கிட்ட நிறைய பேர் நிறைய விதத்தில் நன்றி சொல்லணும். அதில் முக்கியமான நன்றி என்ன தெரியுமா? நான் சொல்கிற நன்றி, நாங்கள் சொல்கிற நன்றி, முக்கியமான நன்றி ஒன்றே ஒன்று தான். எங்களை அந்த புதக்கோழிலேருந்து வெளியே எடுத்தீங்களேன்றதுக்காக தான். நாங்களும் 35 வருஷம் முன்னாடி நானும் பயங்கரமான ஒரு புதக்கோழிக்குள்ளே இருந்தேன். அழிந்து போகிறதுக்கு இருந்தேன். அந்த இடத்துல இருந்து காப்பாற்றினார். அந்த இடத்துலேருந்து காப்பாற்றப்படாமல் இப்போ அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். நிறைய ஜனங்க அழிஞ்சிட்டே இருக்கிறாங்க. அதாவது பாருங்களேன், வேதத்தில் விக்னேஸ்வரை பற்றி, விநாயகரை பற்றி சொல்லியிருக்குன்னு சொன்னால் அது கூட தெரியாமல் முழிச்சு பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அவங்க எந்த மாதிரி புதக்குழியில் மாட்டிகிட்ருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. வேதம் நல்லா எல்லாம் மந்திரம் சொல்கிறத எல்லோரும் கேட்பாங்க. மற்றவங்க மந்திரம் சொல்கிறதெல்லாம் போய் கேட்பாங்க. ஐயரையும் கூப்பிட்டு வீட்டில் மந்திரமும் சொல்ல வைப்பாங்க. ஆனால் வேத மந்திரங்களில் விக்னேஸ்வர் இருக்காருன்னு சொன்னால் தெரியல, விநாயகர் இருக்காருன்னா புரியல. வேதத்தை எடுத்து சொல்கிறோம். 10வது ரிக்வேதத்தில் என்னெல்லாம் இருக்குது, 90வது மண்டலத்தில் என்ன பேசியிருக்கு, என்ன செஞ்சு, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம். கண்ணே திறக்க மாட்டேங்குது. அவ்வளோ பெரிய புதக்குழிக்குள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் சப்போஸ் காப்பாற்றப்பட்டீங்கன்னா நன்றி சொல்லுங்கள் கடவுளுக்கு. ஏன்னா எந்த நாலேஜாலும் எந்த அறிவாலையும் உங்களை கொண்டு வர முடியாது வெளியே. இப்போ நான் சொல்கிற நாலேஜால் கூட நீ வர முடியாது. அவருடைய தயவு, கடவுளுடைய தயவு வேணும். அப்போ தான் வேதத்தில் இவ்வளோ சொல்லியிருக்கான்னு புரியும். புரியுதுங்களா? வேதத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அதோட வேதத்தோட சாராம்சமே விக்னேஸ்வர் தான், விநாயகர் தான்ன்றது தெரியும். வேதத்தில் முதல்ல எல்லா நேச்சுரல் வர்ஷிப்பும் செஞ்சுட்டு எல்லாம் உருவாக்குனது விநாயகராலன்னு சொல்கிறாங்க. வேதத்தில் சொல்லப்படுது. பிரஜாபதின்னு சொல்லிட்டு அவருடைய சாக்ரிஃபைஸ், அவரோட பலியால் தான் இந்த உலகமே வந்ததுன்னு சொல்கிறாங்க. வேதம் அதான் சொல்லுது. இப்போ அவ்வளோ பெரிய ஸ்தானம் இருக்கிற விநாயகரை தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளோ பெரிய சேத்துக்குள்ளே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுங்க. இருட்டு சேத்துக்குள்ளே புகுந்துட்டுருக்காங்க. அதை வெளியே எடுக்கிறது கடவுளால் தான் முடியும், நம்மளால் முடியாது. அதனால் நம்மளால் முடிஞ்சது என்னென்னா, ஒருபோது நினைக்காதீங்க நான் தான் உங்கள் கையை தூக்கி விட்றேன்னு. நிச்சயமாக கிடையாது. நமக்கு கடவுள் கொடுத்தது என்ன தெரியுமா? சொல்கிறது. இந்த மாதிரிலாம் உண்மைகளை சொல்லிக் கொடு. வேதத்தில் நான் இருக்கிறேன்றதை சொல்லிக் கொடு. சைவ வைணவத்தை புரியவை. கண்களை திறந்து விடு. இதை அவர் சொன்னதால் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். பட் அவருடைய பவர் இல்லாமல், அவருடைய சக்தி இல்லாமல் நீங்கள் கண்ணை திறக்க முடியாது. அவரோட ஞானம் இல்லாமல் கண்ணை திறக்க முடியாது. இருட்டில் அப்படியே மூழ்கி இருப்போம். இப்போது இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, அந்த சேத்துக்குள்ளே நம்ம இருக்கோன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நமக்கு வியாதி வருது, அதனால தான் நமக்கு கஷ்டம் வருது, அதனால தான் நமக்கு ப்ராப்ளம் வருது, அதனால தான் வேதனை வருது, அதனால தான் நிறைய பிரச்சனையை தலையில் போட்டுக்கிட்டு தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு ஒரே பிரச்சனையில் வாழ்ந்துட்டுருக்கோம். எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இது விடுதலை வேணும்னு வருவாங்க. சரி வாங்க கேளுங்கன்னா ஓடி போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? கடவுளுடைய
கண் பார்வை அவர்கள் மேலே வந்தால் தான் நாங்களே எதனா பண்ண முடியும். நாங்களே எதனா பண்ண முடியும். நிறைய பேர் வராங்க, வந்து கொஞ்சம் இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, சரி வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம், நான் பிரார்த்தனை பண்ணுறேன், கடவுளை பற்றி சொல்கிறேன்னா ஓடி போயிடுவாங்க. இவங்களுக்கு தாம் தூம்னு ஒரு மந்திரம் போட்டு அவங்க உடனே சரியாக்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இது கெட்ட சக்தியோட பயங்கர தந்திரம் பாருங்க. அவங்களுக்கு தெரியல, அவங்க புதக்குழியில் இருக்காங்கன்னு தெரியல, உள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரில, வெளியே வர்றதுக்கு வழி இல்லாமல் துடிச்சிட்ருக்குறாங்க. வழி ஒன்றே ஒன்று தாங்க, விநாயகர் ஒருத்தர் தான் வழி. அந்த விநாயகரை வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறோம், ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து வச்சுருக்கிறோம், டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கிறோம், ப்ரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம், தெளிவாக சொல்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த தெளிவை தெரியாமல் தான் உட்காந்துருக்குறாங்க நம்ம ஜனங்க. வேதத்தில் இருக்கிற மந்திரங்கள் வெறும் ஐயருங்களை ஓதுறது அப்படின்னு நம்பி தானே உட்காந்துட்ருக்காங்க. அதை எடுத்து புரியணும், அதுக்குள்ளே விநாயகர் இருக்கிறாருன்றது தெரியாமல் உட்காந்துருக்குறாங்களே. அந்த புதக்குழியிலேருந்து இவங்க வெளியே வரணும். நிச்சயமாக அதை தெரிஞ்சிட்டா, அதோட வெளிச்சம் கிடச்சி கண்ணை திறந்துட்டா என் பிரச்சனைலாம் போயிடும் அப்படின்றது தெரியணும். வியாதி காணாமல் போய்டும்ன்றதை புரிஞ்சுக்கணும். இந்த புதக்குழிலேருந்து வெளியே வந்தால் வியாதியெல்லாம் காணாமல் போயிடும். இதை பாருங்க, அது புதக்குழியில் போட்டு அமுக்கிட்டு இவன் எல்லாத்தையும் தலையில் போட்டுட்டு கெட்ட சக்தி என்ன செய்யறான், அப்படி தான் சொன்னோன்னா நம்மளும் அதை நம்பி ஓடுறோம். ஒரு ஹாஸ்பிட்டலாக ஒரு டாக்டர்கிட்டே ஓடிட்டுருக்குறோம். ஆமாங்க, ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம அதே வேறு வழியே இல்லை, அவர் தான் வழி, அப்படி டாக்டர் தான் வழின்னு ஓடுறோம். இல்லை, நீங்கள் இந்த புதக்குழிலேருந்து வெளியே வந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். நடுவில் ஏமாற்றுவான், கெட்ட சக்தி ஏமாற்றி உருட்டி போடுவான். ஆனால் அதுலேருந்து எழும்பிட்டோம். அவன் தள்ளி விடுவான் கீழே, கண்ணம் இது பண்ணிவிடுவான். ஆனால் திருப்பி நிற்கணும். அதான் ரொம்ப முக்கியம். விழுந்துருவோம், நம்ம நிச்சயமாக விழுந்துருவோம். நம்மளும் மனிதர்கள் தான் இல்லை, திடீர்னு ஏமாற்றி கீழே போட்டுருவோம். ஆனால் சுதாரிச்சுட்டு எழுந்துக்கணும், திருப்பி இவங்ககிட்ட மாட்டிக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், பெரிய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பெரிய அதிசயம். ஃபஸ்ட்டு இந்த அதிசயம் நடக்கணும். அதாவது இருட்டில் ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருக்கோம் பாருங்கள், கடவுளை பற்றி, விநாயகரை பற்றியே ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருக்கோம்ல, அதுலேருந்து வெளியே வந்துட்டாலே போதுங்க, எல்லாமே தெரிஞ்சிடும், எல்லாமே கிளியர் ஆகிடும், எல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகிடும். உங்கள் காம்ப்ளிகேட்டட் எண்ணங்கள், உங்கள் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாகிடும், தூசி மாதிரி ஆகிடும், காணாமே போயிடும். நீங்கள் சந்தோஷத்தில் மிதந்துட்டுருப்பீங்க கடவுள் கூட. அந்த சந்தோஷத்தில் மிதக்கிற விதத்தை தேடுங்க, சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கணும். சொன்ன மாதிரி வேதத்திலேயே விநாயகர் இருப்பதை தெரியாமல் இருக்கும் ஜனங்களுக்கு தெளிவை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் வராங்க, நிச்சயமாக வருவாங்க, இன்னும் வருவாங்க, இன்னும் நிறைய வெளிச்சம் கிடைக்கும் என்று முழு நம்பிக்கையுடன் நாங்கள் வேலையை செஞ்சுட்டே இருக்கோம். கடவுளுடைய வேலையை விடாமல் செஞ்சு கொண்டே இருக்கிறோம். அது ஒரு நாள் பெரிய வெற்றிக்கு செல்லும். ஏனென்றால் அது கடவுள் தீர்மானித்த விஷயம். அதுக்காக எவ்வளோ பணம் செலவானாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அதை செய்து கொண்டே இருக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். ஏனென்றால் அதுதான் ஒரே வழி, ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி. அந்த ஒரு வழி கிளியர் ஆகிடுச்சினாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் என்பதை சொல்லி புரிய வைத்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக அதை கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. இந்த மெசேஜை காலையில் 10 நிமிஷம் கேட்காமல் இருக்காதீங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் ரொம்ப பிஸி தான், ரொம்ப பிஸி தான், ஒத்துக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் உட்காருங்க, கடவுளுக்காக உட்காருங்க. அதோடய விஷயங்கள்லாம் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இந்த வாரம் எப்போ வருவீங்க, என்ன டைமுன்றதை கொஞ்சம் சொல்லிவிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்போ வர்றதா இருந்தால் கூட டைம் சொல்லிவிடுங்க, நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.